ஸோ கைஸ், கிட்டத்தட்ட மெர்சல் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வந்து லியோ வரைக்கும் பார்த்தோம்னா தளபதி தான் பாக்ஸ் ஆஃபீஸில் எப்பவுமே நம்பர் 1 அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தோம்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிஎன்ஏ அப்படின்ற ஒரு வெப்சைட்டில். ஸோ இதில் பார்த்தோம்னா ரஜினிகாந்த், பிரபாஸ், ஷாருக் கான், சல்மான் கான் அப்படின்னு இவங்க யாருமே பண்ணாத ஒரு சாதனையை பார்த்தோம்னா இந்தியன் சினிமாவில் நம்ம தளபதி மட்டும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 பிளாக் பஸ்டர் ஹிட் பார்த்தோம்னா நம்ம தளபதி மெர்சல் படத்துலேருந்து இப்போ லியோ வரைக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படங்களோட மொத்த கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2100 கோடி. ஸோ இந்த கலெக்ஷனில் பார்த்தோம்னா தளபதி தான் நம்பர் 1 பிளேஸை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சாதனையை வேறு எந்த ஒரு ஹீரோவும் பண்ணது கிடையாது. தளபதி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அஸ் அ தளபதி ஃபேனாகவும் நம்ம தமிழ் சினிமா சேர்ந்த ரசிகர்கள் சார்பாகவும் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் மற்ற ஹீரோஸ்க்கெல்லாம் பார்த்தோன்னா படத்தோட கண்டென்ட் சரியாக இருக்கணும், அப்போ தான் பார்த்தோம்னா படம் ஹிட் ஆகும், கலெக்ஷன் எடுக்கும். பட் தளபதியோட படங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நார்மலான கண்டென்ட், மிக்ஸ்டு ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர படங்கள் இருந்தாலும் கூட பார்த்தோம்னா 250 கோடி டச் பண்ணிடும். அதுதான் தளபதிக்கு உண்டான மார்க்கெட் ஃபேன் பேஸு. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா தளபதி வந்து இது வரைக்கும் ஒரு சில படங்கள் வந்து இந்த 7 பிளாக் பஸ்ட்டில் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த படங்களே பார்த்தோம்னா 250, 300 கோடி அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி வேறு மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்கு. லியோக்கே பார்த்தோம்னா நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சு. ஆனால் இந்த படம் பார்த்தோம்னா 600 கோடி கிராஸ் பண்ணி ஒரு சாதனையை பண்ணியிருக்கு. இந்த இயர்லேயே பார்த்தோம்னா அதிகமான கலெக்ஷன் எடுக்கப்பட்ட தமிழ் படமாக இந்த படம் பார்க்கப்படுது. இப்பவும் கூட எல்லா தியேட்டர்ஸுமே அனௌன்ஸ் பண்ணுறது வாரிசு, லியோ அப்படின்னு இந்த 2 படங்கள் தான் எங்களோட தியேட்டரில் அதிகமான கலெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு. நம்பர் 1, நம்பர் 2ல் வந்து வாரிசு, லியோ அப்படின்னு தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கூட அதை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தோம். இந்த 2 டேஸாகவும் பார்த்தோம்னா நிறைய பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா தளபதி இது வரைக்கும் எந்த ஒரு பேன் இண்டியா மாதிரி பெரிய படங்களாக நடிச்சதே கிடையாது. இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா சாதாரணமான படங்களை தமிழ் சினிமாவில் தான் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி நடிச்சிட்டு இருக்கிற இந்த படங்களே பார்த்தோம்னா 2100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா பேன் இண்டியா ஒரு படத்தில் நடிச்சிட்டாலே போது தளபதி பார்த்தோம்னா 2000 கோடியெல்லாம் அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிடுவார். ஸோ டெஃபினட்டாக பார்த்தோம்னா இனிமேல் தளபதியோட வளர்ச்சி வேறு மாதிரி இருக்க போகுது. இந்த நான் தான் கிங்கி, இங்கே நான் தான் நம்பர் 1 அப்படின்னு ஒரு பட்டத்தை பார்த்தோம்னா விட்டு கொடுக்காம எப்பவுமே பார்த்தோம்னா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி சில பேருக்கு பார்த்தோம்னா இதெல்லாம் மிகப்பெரிய பதிலடி அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு போங்க, நம்பர் 1 இருந்துட்டு போங்க, ஆனால் தளபதி பார்த்தோம்னா எப்பவுமே வந்து சீண்டி பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா தளபதி தான் இங்கே எப்பவுமே நம்பர் 1 அப்படிங்கிறத நம்மளும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை முன் வச்சு நம்மளும் ரிப்ளை கொடுக்க தான் செய்வோம். அதெல்லாம் மாற்றிக்க முடியாது. ரஜினி அவர்லாம் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதாலும் கூட பார்த்தோம்னா அவராக தளபதின்னு கேட்டால் நம்மளுக்கு டெஃபினட்டாக தளபதி தான், நம்ம ஹீரோவை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உண்மை தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சில சூப்பர் ரூமர், ஃப்ராடு சேனல் மாதிரி பார்த்தோம்னா பொய்யெல்லாம் பேசுகிற பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. கரெக்டான ப்ரூஃபோட வீடியோ தான் நம்ம போடுவோம். மற்றபடி பொய்யெல்லாம் பேசுகிற பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. இதெல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் வாட்ஸ்அப் வதந்தி பற்றி பேசிகிட்டு இருக்கிற சேனல்ஸ்க்கு பார்த்தோம்னா அந்த மாதிரியெல்லாம் உண்மை பொய்யெல்லாம் தெரியாது. அவங்க பார்த்துக்கும் அடிச்சுட வேண்டியதான். பட் நம்ம அப்படி கிடையாது. இந்த 2023 பார்த்தோம்னா லியோ, வாரிசு அப்படின்னு இந்த 2 படங்கள் தான் மாறி மாறி பார்த்தோம்னா நம்பர் 1 தக்க வச்சுட்டு இருக்கு. 2 படங்களுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 900 கோடியை கலெக்ஷன் பண்ணி எடுத்திருக்கு. இது தளபதியால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி 2017 இப்போ ரிலீஸ் ஆன லியோ வரைக்கும் பார்த்தோம்னா 2100 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது தளபதியோட படம் மட்டும்தான் எடுக்கு இந்தியன் சினிமாவிலேயே. இதை வந்து வேறு யாருமே டச் பண்ணது கிடையாது. அதுலேயும் தளபதி நம்பர் 1 அப்படிங்கிறது எஸ் தளபதி ஃபேனா நம்மளுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆல் டைம் நம்பர் 1 கிங் இனிமேல் எப்பவுமே நம்ம தளபதி தான், இதுக்கு முன்னாடியும் தளபதி தான் அப்படின்றது இதெல்லாம் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான். ஸோ தளபதி ஃபேனை இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.